தந்தை, மைந்தன், தூய ஆவியின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான தியான வேலையில வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆஸ்வதிப்பாராக. கிறிஸ்துவர்களை அதிகமாக துன்பப்படுத்தின சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவருடைய சந்திப்பு அவனையே மாற்றிவிடுகிறது, சவுலின் வாழ்வையே மாற்றிவிடுகிறது. ஆண்டவரின் சந்திப்பிற்கு முன்பாக கிறிஸ்துவர்களை அதிகமாக துன்பப்படுத்தினவன். ஆனால் ஆண்டவரின் சந்திப்பிற்கு பிற்பாடு சவுல் என்ற பெயர் பவுலாக மாறினது. பவுல் என்ற மனுஷன் ஆண்டவருக்காக பல துன்பங்களை சந்தித்தான். துன்பங்களை கொடுத்தவன் கிறிஸ்து நிமித்தமாக துன்பங்களை சந்தித்தான். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறான். இயேசுவே கிறிஸ்து என்ற நற்செய்தியை கூறி அறிவிக்கிறான். அவன் இடைவிடாமல் தொடர்ந்து அந்த போதனை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவர்களோ அதை எதிர்த்து தூஷணம் பேசுகிறார்கள். இதை பார்த்த பவுலுக்கு அதிகமான கோபம் வருகிறது. அப்ப அந்த பவுல் சொல்றான், உங்களுடைய இரத்த பலி உங்கள் மீது வருவதாக என்று சொல்லி அந்த இடத்துல அவன் வெளியே போய் விடுகிறான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல அந்த இடத்துல அவன் நிக்கல. இயேசு ஆண்டவர் கூட தனது சீடர்களை அனுப்புகிற பொழுது இரண்டு பேராக அனுப்புறாரு. நீங்க வழியில போகும்போது கைத்தடி, பாதரட்சை, வஸ்திரம் எதுவும் நீங்க கொண்டு போகாதீங்க. நீங்க ஒரு கிராமத்துக்கு ஒரு வீட்டுக்கு போகும்போது முதலாவது சமாதானம் சொல்லுங்க. அவங்க ஏற்றுக்கொண்டா சமான கர்த்தர் அங்கே வாசமா இருப்பார். அப்படி இல்லை என்றால் அந்த கால் தூசியை கூட தட்டி விட்டு நீங்கள் வந்து விடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப அதே மாதிரிதான் இந்த பவுலும் கூட அவர்களுக்கு போதிக்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர் என்ன செய்யறான், அந்த இடத்தை விட்டு தூரமா வந்துடுறான். ஆனால் அங்கே பார்க்கின்ற பொழுது அவர்களை தவிர மற்ற அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசித்தார்கள். தித்தியு, இஸ்து, ஜபாலிய தலைவன் கிறிஸ்பு இவர்களை போன்ற அநேகர் இயேசு விசுவாசித்து அவருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போ நாம் நற்செய்தியை கூறி அறிவிக்கின்ற பொழுது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். சுவிசேஷத்தை கொண்டு வரவழைக்கிறார், விசுவாசத்தை தருகிறார், விசுவாசத்துக்குள்ளாக கூட்டி சேர்க்கிறார், ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக நடத்துகிறார். அப்ப அங்கே பார்க்கின்ற பொழுது முதலாவது அநேகர் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளல, மறுதளித்தார்கள். ஆனால் அதிகை விட அதிகமான ஜனங்கள் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்ப நாம நற்செய்தியை சொல்வதில் சோர்ந்து போகக்கூடாது. இரண்டாவதாக கிறிஸ்துவின் நிமித்தமாக எத்தனையோ பாடுகள் வரலாம், எத்தனையோ உபத்திரவங்கள் வரலாம். ஆனாலும் கூட அதை கண்டு நாம பயந்து போக கூடாது. ஏனென்றால் இயேசு சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். எனவே நான் கிறிஸ்துவர்களாய் வாழுகிற பொழுது, கிறிஸ்துக்காய் வாழுகிற பொழுது, விசுவாசிகளாய் நாம் இருக்கிற பொழுது பலவிதமான இடைஞ்சல்கள், பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான போராட்டங்கள் வரலாம். ஆனாலும் கூட நாம் அதை கண்டு பயப்படக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, பயப்படாதே, பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்னை தொடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, பவுலிற்கு ஆண்டவர் தரிசனத்தில் வெளிப்படுகிறார். பயப்படாத, பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு இருக்கிறேன், ஒருவனும் உன்னை தீங்கு செய்யும்படி உன்னை தொட முடியாது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக இன்னல்கள் வருகிற வேளையில ஆண்டவர் தமது வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறார், தமது வார்த்தையினாலே நம்மை நிலைப்படுத்துகிறார். இங்க பார்க்கின்ற பொழுது அதே 12வது வசனம் பார்க்கிறோம், கல்லியோன் அகாய நாட்டு அதிபதியா இருக்கையில் யூதர் ஏகமனமாய் பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயசனத்தின் முன் கொண்டு போய், இவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமான முறையாய் கடவுளை வணங்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். ஆண்டவர் அந்த எச்சரிக்கை கொடுக்கிறார். காரணம், கிறிஸ்துவின் நிமித்தமாக இடைஞ்சல்கள் வரும் என்று சொல்லி. அதன்படி கல்லியோன் என்ற மனுஷன் அகாய நாட்டிற்கு அதிபதியா இருக்கும் பொழுது இந்த பவுலை என்ன பண்றாங்க, கட்டி கொண்டு போறாங்க விசாரணை செய்வதற்காக. அப்ப இன்றைக்கு நாம் கூட நம்ம வாழ்க்கையில பலவிதமான இக்கட்டுகள் வரலாம், பலவிதமான இன்னல்கள் வரலாம், பலவிதமான விசாரிப்புகள் வரலாம், பலவிதமான போராட்டங்கள் வரலாம். நாம் எந்த நிலையிலும் கிறிஸ்துவையே நம்புவோம், கிறிஸ்துவையே விசுவாசிப்போம். இயேசு ஆண்டவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும்
விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒருவனும் நம் மீது கை போடாதபடிக்கு இயேசு ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். ஆமீன். எல்லா ஆபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அனுதின வாழ்வை ஆஸ்வதித்து அரவணைக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த சந்தோஷமான தியான வேலைக்காக, இந்த புதிய நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழுகிற பொழுது பலவிதமான இடையூறுகள், பலவிதமான உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் கூட கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கை விட்டு விலகி போகக்கூடாது. இயேசு ஆண்டவர் எங்களோடு இருக்கிற பொழுது யாரும் நம்மை தொட மாட்டார்கள். இந்த சத்தியத்தை நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வார்த்தையின் பிரகாரமாக தொடர்ந்து நல்ல விசுவாச வாழ்வை வாழ்வதற்கு, சாட்சிகளாய் நிலைத்திருப்பதற்கு, நற்செய்தியை கூறி அறிவிப்பதற்கு, ஊழியம் செய்து வாழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். என்னுடைய வார்த்தையினாலும் செயல்களினாலும் வாழ்வினாலும் நாங்கள் சாட்சி பகர்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். உலக பிரகாரமான எல்லா மோச, நாசம், கவலை, கண்ணீர் எல்லாவற்றின் மத்தியிலிருந்து நீதாமே எங்களை விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் எழும்பாதபடிக்கு நீரே எங்களுக்கு பக்க துணையா இருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். உம்முடைய ஒத்தாசையினால, உம்முடைய பலத்தினால, உம்முடைய கிருபையினால நாங்கள் எங்கள் எல்லாருடைய வேலைகளை சரியாய் நேர்த்தியை செய்து முடித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, கரம் பிடித்து நடத்துவீராக. இந்த நாளை பிறந்த நாளை, திருநாளை கொண்டாட ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீதாமே எல்லாருக்கும் இரட்டிப்பான நன்மைகளை தந்துள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இழப்பின் மத்தியில, துக்கத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீதாமே ஆறுதலை, சமானத்தை கொடுத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நீதாமே எல்லாருக்கும் நிறைவான முழுமையான ஒரு வாழ்வை கொடுப்பீராக. துதி, கன, மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் திருப்பாத பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சுவஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.